இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஐயன், இந்த சஷ்டி பூஜை அன்னைக்கு வந்து தவத்தில் வந்து நம்ம பிரபஞ்ச லிங்கம் வந்து அப்படி சொர்ணலிங்கமாக அப்படி ஜொலிச்சது. குரு வந்து அப்படியே உடம்பு முழுவதும் அவர் திருநீரில், மேனி திருமேனி பூரா திருநீரில் இருக்குது. மேலே மட்டும் இந்த நாமம், கண்கள் அப்படி பளன்னு தெரிஞ்சது. ஆனால் மற்ற எல்லாமே திருமேனி பூரா திருநீர் அணிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முந்தின நாளே வந்துட்டோம். தூக்கத்தில் இருக்கும்போது பெரிய திருவிழா நடக்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம விநாயகப் பெருமான் வந்து அபிஷேகம் பண்ணும்போது விநாயகப் பெருமான் அந்த நெற்றிக்கு கீழே, அந்த தும்பிக்கையில் ஆஞ்சநேயர் தெரிகிறாரு. அந்த நெற்றிக்கு மேலே அந்த சுழுமுனையில் வந்து பெருமாள், நாராயண பெருமாள் தெரிஞ்சாங்க. அதை வந்து நான் பார்த்துட்டு திரும்பி வரோன்னு சுற்றிட்டு திரும்பி பார்த்தேன். நம்ம தவம் முடித்து நம்ம பிரபஞ்ச அது வரைக்கும் அந்த காட்சியை எனக்கு அப்படியே கண்மூடா காட்சியாகவே நான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது என்ன சுச்சமோன்னு எனக்கு தெரியல. பல்வேறு பரிமாணங்களில் சபையினுடைய ஆற்றல் மிளிர்ந்தோங்குகின்றது, பல்வேறு பரிணாமங்களில் மிளிர்ந்தோங்குகின்றது. பார்ப்பதற்கு ஒரு சிவகூரை, ஒரு சித்த பீடம், ஒரு அன்னதான கூடம், இவையாவும் பார்ப்பதற்கு எளிய இயல்பு நிறையில் அது சிறிய தடம் கொண்டு அமர்ந்த பொழுதும் பல்வேறு பரிமாணங்களில் பல்வேறு அடுக்கடுக்கான நிலைகளில் சபை அமைந்திருக்கின்றது. அத்தகைய ஒவ்வொரு பரிமாணங்களை நோக்கிதான் சீடர்களை சித்தன் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றான். சித்தனோடு பயணப்படலாம், பிரபஞ்சம் முழுவதும் பயணப்படலாம். இச்சபை இங்கு இருக்கின்றதெனில் இச்சபையினுடைய நாமம் என்ன? பிரபஞ்ச மகா சபை, அகத்திய வாழை சித்த சபை. இது பிரபஞ்சத்தில் இத்தடத்தில் இருக்கின்றது இயல்பில். ஆனால் இதன் சூட்சமம் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு இங்கிருந்து பூஜை நிலைகளை காண்பவர்கள் தன்னை மறந்து தன்னை உள்ளுக்குள் உணர்ந்து உலர்ந்து சித்தனை நினைந்து முழுமுதல் நிலையில் ஏற்று நிற்கின்ற பொழுது தெரிகின்ற காட்சிகள் அனைத்தும் ஒரு புல்லை கண்டாலும், ஒரு புழுவை கண்டாலும், ஒரு பீடத்தில் இருக்கின்ற சொரூபங்களை கண்டாலும் சித்தன் போல், இறை போல், அகத்தியன் போல், அற்புத இறைகணங்கள் போல்தான் காட்சி தெரியும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகிறார். அது ஒரு நிலை, அது ஒரு மாய நிலை. அது இகலோக மாயத்திலிருந்து விடுபட்ட இறைமாய நிலை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். உரைத்தாய், சொர்ணங்கள் கலந்த சொர்ண வடிவில் சிவலிங்கம் தோன்றி காட்சி கொடுத்ததென்று. அத்தகைய சிவலிங்கம் சித்தனுக்கு 30 முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றாக புனரமைத்து அமைக்கப்பட்ட அற்புதமான லிங்கம் அது. அவன் தவ காலத்தில் சிவபார்வதியினுடைய அனுக்கிரக நிலையால் பரிசாக பெற்றதெனில் அவன் தன்னுடைய அங்கத்தில் ஒரு தங்கம் கூட இல்லாது அவன் உடலை சிவ சொர்ணமாக மாற்றி இருக்கின்ற நிலை சூட்சமத்தில் அவன் லிங்கமாக, அவனுக்கு வழங்கப்பட்ட லிங்கமாக அவன் மாறி நின்றான். சொர்ணம் கலந்து, சொர்ணம் கலக்காத சித்தன் உடல் முழுவதும் திருநீர் பூசி சிவமாக காட்சி தெரிந்தான். அவன் பூசியது திருநீற்றை, ஆனால் இகலோகத்திற்கும் உலகத்திற்கும் லோகங்களுக்கும் சீடுகளுக்கும் வழங்குவது எதை? சொர்ணத்தை என்று கூறுகின்றோம். வாழ்த்தி தன் உடல் முழுவதும் சிவ திருநீற்று சாம்பலை பூசி நிற்கின்ற சித்தனை இறுக பற்றி வாழ்த்தி வணங்கி நில்லுங்கள், சொர்ணங்கள் குவியும், இவன் விளக்கி கண்டவார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுதான் சிவசபையில் நடைபெறும் சூட்சமம். சூட்சமத்திற்குள் சூட்சமங்களை புதைத்து வைத்திருக்கின்ற அற்புதமான சபைதனில் அமர்ந்திருப்போர்கள் எல்லாம் சூட்சமத்திற்குள் காண்கின்ற அற்புத காட்சிதனை பரிசாக வழங்கும் சிவமே திருவடி வணங்கி நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. இந்த வாசி திருநாள் என்று நம்ம கோபூஜை நடக்கும்போது வாள் மாதிரி இருக்குது, அப்படி சாய்வாக நின்னது வந்து வெண்ணிறமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கண்மூடி நாம சொல்லிகிட்டே இருக்கோம், அப்படியே செந்நிறமாக மாறவும் எனக்கு உடல்லாம் பயங்கர அதிர்வுகளாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நிலை தடுமாறி, ஆமாம் வால் மாதிரி நல்லா அப்படி பெருசாக இருக்கு சாமி. வால் மாதிரியா? வால் மாதிரி தான், எனக்கு வால் மாதிரி தான் தெரியுது. அதுக்கு அப்படியே வெள்ளை நேரமாக இருந்து அப்படியே செந்நிறமாக மாறிடுச்சு.
ரொம்ப பெருசாக இருக்குது. இது வேறு கதை போல இல்லவா இருக்கின்றது. இந்த வாளா இந்த வாழ் மாதிரி தான் தெரியுது. அப்படி என்றால் அது சிவமகா வாழை சித்தன் செங்கோல். இந்த வாள் என்றால் அது எவன் என்று தெரியும். திசாயனம் அது பார்த்தப்பறம் தான் என் உடம்புல அந்த அதிர்வுகள், அன்னைக்கு அந்த நாமம் சொல்லிவிட்டு அதை நான் வந்து அந்நேரம் எனக்கு ஒன்றும் தெரியல. ரெக்கார்ட் பண்ண யூடியூப்பில் போய் பார்க்குறேன், அது ஏன் சத்தமாகவும் இல்லை, அது நான் மாதிரியே தெரியல. அப்போ தான் எல்லாரும் சொன்னது எனக்கு புரிஞ்சது. ஆட்கொண்டு உள்ளுக்குள் சிவமகா வாழை சித்தம் ஆட்கொண்டு உரைத்த நாமவழி நிலைகள் அது. அற்புதமாய் உரைத்தாய், உள்ளுக்குள்ளிருந்து உன்னை மறந்து உன்னை உணர்ந்து உரைத்த நிலைகளுக்குள் அகத்தியன் கண்டோம். அற்புதமாய் உன்னை ஆனந்தப்படுத்தி அகத்தியன் சென்றதையும் யாம் கண்டோம் என்று நல்லா. அதே மாதிரி அன்னைக்கு வந்து விநாயக பெருமான் சுழுமனையில் சிவனார் தெரிஞ்சாங்க. இங்கே நம்ம குரு வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது, அந்த திருநீர் அபிஷேகம் செய்யும்போது விநாயகரை தெரிஞ்சா. விநாயகர் வந்து முதல்ல லிங்கத்தில் விநாயகர் அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். விநாயகர் தெரிஞ்சார். அங்கே சிவனார் தெரிஞ்சாங்க, இங்கே வந்து லிங்கத்தில் வந்து விநாயக பெருமான் தெரிஞ்சாங்க. உள்ளுக்குள் மானிட நிலைகள் மெல்ல மெல்ல மாறுகின்ற பொழுது கண்ணுக்கு தெரிவது எத்தகைய உலோகமாக அது உருவாக்கப்பட்ட சிலைகளாக இருந்த பொழுதும் எவனை வணங்குகின்றோமோ அவன் காட்சி எங்கு சென்றாலும் தெரியும் இறை வடிவத்தில் என்று நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நம. அதுதான் சபையில் நடந்தேறுகின்றது. ஒரு வரியில் உரைத்தோம் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் என்று. அவ்வாற்றல் இவ்வாறெல்லாம் காட்சிகள் வழங்குகின்றன. இவனுக்குள் அவன், அவனுக்குள் இவன், இவனுக்குள் எவன் இருக்கின்றான் என்பது எவனுக்கு தெரியும். எவ்வேளையில் எப்பணி ஆற்றுகின்றான் என்று எவனுக்கு தெரியும். அது சிவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று. ஐயனை இன்னைக்கு கோபூஜையில் சாமி வந்து நமக்கு குரு வந்து அந்த கோபூஜை பற்றி இந்த புதுசாக வந்தவங்களுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மனசு எனக்கு தோணி அப்படியே முருகப்பெருமான் அந்த விக்கிரகத்தை பார்த்தா அப்படியே அறுமுகமாக தெரிஞ்சார். ஆறுமுகமாக இது முருகப்பெருமானா உள்ள இன்னும் இவ்வளோ பெரிய விக்கிரகமாக தெரியாரு. குட்டி விக்கிரகமாச்சே திருமுருகன் பார்த்தா ஆறுமுகமாக தெரிஞ்சது. அது முடிஞ்சு இங்கே நம்ம கோபூஜையில் முடித்த பிறகு இன்றைக்கும் அதே மாதிரி விநாயகர் பெருமானில் அது. ஆனால் எனக்கு அந்த திருமுகம் ஏன்னு தெரில, நல்ல திருவிழி தெரிஞ்சு பார்க்குறாங்க. அந்த சுழுமணியில் யார் இன்னைக்குன்னு எனக்கு அடையாளம் பார்க்க முடியல. அப்புறம் தவத்தில் வந்து சிவனார் வந்து சடான் வந்து அப்படி 2 கண்ணு தெரிஞ்சு அப்படி ஒரு ஆசி வழங்கமாட்டி மறைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு காட்சியில் வந்து பாம்பு பெருசாக போயிட்டே இருக்குது. நாய்கள் பைரவர்கள் நிறையா இருக்காங்க. ஒரு அந்த 6-7 பைரவராது அங்கே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி வந்தது. அது உட்கார முடியல. இன்னைக்கு பயங்கரமாக உடம்பு அதிர்வுகள், திடீர்னு அந்த காட்சியெல்லாம் மாறிக்கிட்டே இருந்தது. இறைவேலுக்கும் இறைவேல் சுமந்த கந்தனுக்கும் சித்தன் நடத்திய அபிடேகம் சந்தன அபிடேகம். அது உலகோர்க்கு இயல்பு கொடிமரத்தின் மூலமாக ஞானத்தை பறைசாற்றுகின்ற அற்புத தவ தீர்த்தமாக மாற்றம் பெற்று லோகங்கள் முழுவதும் கலந்தாண்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான இவ்வேலைதனில் அபிடேகம் நிகழ்த்துகின்ற பொழுது திருமுருகன் அறுமுகத்தோடு கண்டாய் என்று உரைக்கின்றாய். அகத்தியன் உரைக்கின்றோம். ஆறுமுகனாக திருமுருகனை கண்டால் 6 முகம், ஒரு முருகனாக கண்டால் 1 முகம். அகத்தியன் கண்களுக்கு எத்துணை முகங்கள் தெரிகின்றது தெரியுமா? அகத்தியன் கண்களுக்கு எத்துணை முகங்கள் தெரிகின்றது தெரியுமா? திருமுருகன் எத்துணை முகங்களாக இருக்கும்? 27,000 கோடி முகங்களை அகத்தியன் கண்டோம் என்று நல்லாசி வழங்கும். அத்தகைய 27,000 கோடி முகங்களின் ஆற்றலையெல்லாம் பெற்ற ஒற்றை முகம் எது? அது உங்கள் இறை ஆசானின் திருமுகம் என்று கூறுகின்றோம். அவனுக்கு அபிடேகம் செய்கின்றான், இவன் அவன் அபிடேகத்தை பெறுகின்றான். சிவன் மகனுக்கு அபிடேகம் செய்கின்றானா, மகன் சிவனுக்கு அபிடேகம் செய்கின்றானா என்பது எவருக்கும் தெரியாது. அவ்வப்பொழுது
மாறி மாறி நடைபெறுகின்ற சூட்சமத்தில் கிடைத்த காட்சியை பிடித்துக் கொள்கின்றார்கள் சீடர்கள் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. இது நடந்தேறி கொண்டிருக்கின்றது. அத்துணை முகங்களும் 27,000 கோடி முகங்களை அகத்தியன் கண்டோமே, அம்முகங்களை எல்லாம் சீடர்களின் திருமுகங்களில் காண்கின்றோம் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறுதான் காண வேண்டும், ஒருவரை ஒருவர் அவ்வாறுதான் காண வேண்டும். மானிட நிலையில் மாற்று நிலை கொண்டு வளம் வருகின்ற எவனாக இருந்தாலும் அவனுக்குள் சிவன் இருக்கின்றான் என்று ஒற்றை முகத்தோடு பாருங்கள், அத்துணை முகமும் சிவமுகங்களாக தெரியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய. அதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில்தான் சித்தன் உரைத்தவாறு பல்வேறு தடங்களில் தலங்களில் ஆடு நாடு நகரங்கள் தாண்டி மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இறையை ஏற்றுக்கொள்ளாத இறையை மாற்று சக்தி என்று உரைக்கின்ற அத்தகைய நிலைகளில் எல்லாம் தடுமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைத்தும் ஒரு நாள் ஒரு காலத்தில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற அகத்தியன் நல்லா. ஓம் அகதீசாய நமக. ஐயனே நன்றி. அனைத்துக்கும் மேலாக இன்னைக்கு குருநாதர் வந்து நமக்கு அந்த அபிஷேகம் பண்ணும்போது பாலமுருகனை பார்த்தேன். அந்த பட்டம் மாதிரி அதுக்கு மேலே வந்து பாலமுருகன் வந்து காட்சி கொடுத்தாங்க. பெருமானி, இந்த மாதிரி நாங்கள் இந்த மானிட பிறவியில் இறைகளோடும் இறை சக்திகளோடும் இறை ஆற்றல்களோடு இறை காட்சிகளை நித்தம் காண்றதுக்கு எங்களோட சித்தம் எங்களுக்கு நித்தம் கிடைக்கிறதில்ல. உங்கள் கோடானு கோடி நன்றிகளை உங்கள் திருப்பாதங்களை சமர்க்கின்றேன். ஓம் அகதீசாய நம. குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். மொத்தத்தில் லோகங்களின் மொத்த நிலையையும் பெற்ற நிடம் இது, பெற்ற தலம். அத்தடத்தில் வந்து அமர்கின்ற பொழுது பஞ்சமில்லை காட்சிகளுக்கு, உணர்வுக்கு பஞ்சமில்லை. உயர்வு நிலை நோக்கி செல்கின்ற ஞான பகிர்தலுக்கும் பஞ்சமில்லை. ஒருவரை ஒருவர் உற்று நோக்காது, ஒருவருக்கு கிடைக்கின்ற காட்சிகளை பற்றி ஒருவர் ஏற்று உற்று நோக்காது அவரவர்கள் தனித்தனி ஞான பயணங்களை சித்தனோடு மேற்கொள்ளுங்கள். அத்தகைய பாதையும் பயணமும் தனித்தனி ஆனதென்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஒருவரோடு ஒருவர் ஒப்பிடுகின்ற நிலை கடந்து அற்புதமாய் அவரவர்களுடைய பணிகளில் ஆழ்ந்த நிலையில் செல்கின்ற பொழுது அற்புதங்களை காணலாம். இகலோகம் அதில் உயராற்றலோடு இறையாற்றல் கொண்ட சித்தனோடு பரலோகத்தையும் காணலாம் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி, சீடரே உமக்கும் மழலைக்கும் கணவனுக்கும் நல்லாசி வழங்கி, உன்னை சார்ந்தோர் உன்னை ஏற்றுக்கொள்வோர் யாவருக்கும் நல் அனுக்கிரக ஆசி வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கோடானு கோடி நன்றிகள் ஐயன். ஓம் அகதீசாய நமக.